வெல்கம் டு எஸ்பி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஆர் டேட்டாபேஸ். ஸோ ஹவு டு கனெக்ட் த ஆர் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ in the relational database management system, the data is stored in the normalized format. Therefore, to complete the statistical computing, we need very advanced and complex SQL queries. The large and huge data which is present in the form of table require SQL queries to extract the data from it. R can easily connect with many of the relational database like MySQL, SQL Server, Oracle, etc. When we extract the information from these databases, by default the information is extracted in the form of data frame. Once the data comes from the database to the R environment, it will become a normal R data set. The data analyst can easily analyze or manipulate the data with help of all the powerful package and function. R MySQL package is one of the most important built-in package of R. This package provides native connectivity between the R and MySQL database. In R, to work with MySQL database, we first have to install the R MySQL package. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம லைப்ரரி ஆர் MySQL பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க லைப்ரரி ஆர் MySQL. ஸோ நம்ம வந்து இப்போ டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து சர்வர் வந்து நீங்க MySQL, Oracle எந்த சர்வர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாம்ப், வேம்ப் அந்த சர்வரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்றது வந்து எக்ஸாம்ப். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு அப்பாச்சி அந்த MySQL ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா வெப் ப்ரௌசர்ல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8080 127.0.0.1 PHP MyAdmin ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ PHP MyAdmin இதுல வந்து நீங்க நியூவா ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டாபேஸ் எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேட்டாபேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும் எம்ப்ளாய்ங்கிற டேட்டாபேஸ். ஸோ இதுல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இஎம்பிங்கிற டேபிள நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து என்னென்னலாம் SQL queries இருக்கோ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு ஆர்க்கு உள்ள வந்துருங்க. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா MySQL கனெக்ட்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல டிபி கனெக்ட்ங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எப்படி வந்து எக்ஸாம் சர்வரையும் ஆரையும் நம்ம கனெக்ட் பண்றோம். So it is a required to create the connection object between R and database. For creating the connection, R provides DB connect function. This function takes the username, password, database name, and the host name as the input parameters. So நம்ம இதுல பாருங்க DB connect functionல MySQL function வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். யூசர் வந்து ரூட், பாஸ்வேர்ட் வந்து எதுவும் இல்லை அப்படின்னா எம்டியா விட்டுருங்க. டிபி நேம் வந்து எம்ப்ளாய் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட். ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா MySQL கனெக்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கேரக்டர் 0 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா அந்த நம்ம எந்த வந்து டேபிளும் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து emp.data அதுல வந்து டேட்டா ஃப்ரேம்ல வந்து நேம், சேலரி, ஸ்டார்ட் டேட்டு, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம்.
ஸோ இதை வந்து ரன் பண்ணுங்க. நம்ம வந்து இது வந்து புதுசா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற டேபிள்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிரியேட்டிங் த டேபிள்ல வந்து ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து சி வெக்டார்ல நேம், சேலரி, ஸ்டார்ட் டேட், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கீழே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டிபி ஓவர் ரைட், அதாவது டிபி ரைட் டேபிள்ல வந்து MySQL கனெக்ட்ல இஎம்பி டேட்டா ஓவர் ரைட் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்பி டேபிள் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ இதை ரன் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாய்க்குள்ள இஎம்பிங்கிறது ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இஎம்பிங்கிற ஒரு டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், ஸோ டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், அதை வியூ பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இஎம்பி கொடுக்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், MySQL கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம், ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து டிபி சென்ட் கொரி, இந்த கொரியில தான் வந்து என்ன பண்ண போறோம், இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி அப்படிங்கிற கொரியை வந்து நம்ம ரன் பண்ண போறோம். இதுல வந்து MySQL கனெக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், ஃபெட்ச்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபெட்ச் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ரெக்கார்டு எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஜெக்ட் இங்க நம்ம கொடுக்க போறோம். ஃபெட்ச்ல n ஈக்குவல் டு 5. ஸோ எத்தனை ரெக்கார்டு இருக்கோ நம்ம அதை கொடுக்க போறோம். பட் நம்மள்ட்ட இருக்கிறது 5 ரெக்கார்ட்ஸ். ஏன்னா நம்ம டேட்டா ஃப்ரேம்ல வந்து 5 ரெக்கார்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்டு என்ன ஆகும், நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ பிரிண்ட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இதை ரன் பண்ணுங்க. வியூ ஆயிடுச்சா? ஸோ நம்ம ரோ நேம்ஸ், நேம், சேலரி, ஸ்டார்ட் டேட்டு, டிபார்ட்மெண்ட், ஸோ 5 வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டு அதை மட்டும் எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபெட்ச் கமாண்ட், அப்புறம் டிபி சென்ட் கொரி கமாண்ட். இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேர் கிளாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரெக்கார்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல டிபி சென்ட் கொரியில MySQL கனெக்ட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த கொரி வந்து ஆல்ரெடி நம்ம எஸ்கியூஎல்ல ரன் பண்ற கொரி தான், அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம். ஸோ வேர் கிளாஸ் வந்து என்ன ஆகும், பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேர் கிளாஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஐடில இருக்க ரெக்கார்டு மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ரன் பண்ணுங்க. இப்போ என்ன வந்திருக்கு, ரோ நேம்ஸ்ல 2 4 வந்திருக்கு, நேம்ல வந்து ரஃபியா ஜாஸ்மின் வந்திருக்கு, சேலரி, ஸ்டார்ட் டேட்டு, டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ல எப்படி இன்சர்ட் பண்றது. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, டிபி சென்ட் கொரி, இது வந்து MySQL கனெக்ட், அதே தான், அதே MySQL இன்சர்ட் கமாண்ட் தான். ஸோ இன்சர்ட் இன்டு இஎம்பி வேல்யூஸ், அந்த வேல்யூஸை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம். ரோ நேம் வந்து 6ன்னு கொடுக்குறோம். ஸோ இதை ரன் பண்ணுங்க.
ஸோ என்ன ஆயிடுச்சு, MySQL ரிசல்ட் 015 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன ஆயிருக்கு, இஎம்பி டேபிள்ல 6ல வந்து பிரீத்தி அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு இதுல ஆட் ஆயிட்டு. ஸோ நம்ம சம் பர்டிகுலர் இது மட்டும் வேல்யூஸை மட்டும் மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டிங் த ரெக்கார்டு. டிபி சென்ட் கொரியில வந்து MySQL கனெக்ட் கொடுத்துட்டு அப்டேட்டுங்கிற கமாண்ட், அப்டேட் இஎம்பி செட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி வேர் ரோ நேம்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ 6 ரோல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டிபார்ட்மெண்ட் ஐடின்னு மாற்ற போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 6ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம அதை ஐடின்னு மாற்ற போறோம். ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து MySQL 0, 1, 6 அதாவது ரிசல்ட் நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, பிரீத்தி ஐடி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆப்ரேஷன்ங்கிறது ஐடின்னு மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம SQL கொரீஸை ரன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேட்டாபேஸ் பிளஸ் ஆர் எப்படி வந்து கனெக்ட் பண்றது, இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்ல இருக்க பில்டின் பேக்கேஜ், அதாவது நம்ம ஆர்ல இருக்க டேட்டா செட்டை எடுத்துட்டு நம்ம அதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆர்ல வந்து எப்படி டேட்டாபேஸை கனெக்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.